நாமம் மாத்திரமே மகிமைப்படணும். இதை ஒழுங்குபடுத்திய சபையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். சாலோம் சபையாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. ಆತನು ಆ ಜನರ ಗುಂಪುಗಳನ್ನು ಕಂಡು ಬೆಟ್ಟವನ್ನು ಏರಿ ಕೂತಿಕೊಂಡನು. ತರುವಾಯ ಆತನ ಶಿಷ್ಯರು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದರು. ಆತನು ಅವರಿಗೆ ಆದೇಶ ಮಾಡಿದ್ದೇನೆಂದರೆ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರು ಧನ್ಯರು, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅವರದು. ಆಮೆನ್. Matthew chapter 5 verse 8. Are the peacemaker from God, Son of Jesus, chapter 5:9. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರಲು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರಲು. ಗಾಳಿಯಿಂದ ಕಾಲದಿ ನಡೆಯಲು, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಳು. ಗಾಳಿಯಿಂದ ಕಾಲದಿ ನಡೆಯಲು,
ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರಲು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರಲು. ಬಂದು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು, ಆತ್ಮೀಯರು ನನ್ನನ್ನು ದೂಷಿಸಿದರು. போயிட்டு சங்கீதம் 119:11. நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தபடிக்கு உன் வார்த்தை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். இப்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ உன் வாழ்க்கையை யார்கிட்ட கொடுக்கணும்? ஏசப்பா கிட்ட கொடுக்கணும். இல்லைண்ணே நான் என் வாழ்க்கையை நானே பிடிச்சி வச்சுக்கிறேன், நான் யாருக்கும் தரமாட்டேனே அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? பெருமையாக இருக்கிறது நல்லாவே இருக்காது, சரியா? நான் அதே வாழ்க்கையை உனக்கு யாரு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரோ அவருக்காக வாழ்க்கையை நீ கொடுத்த அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாழ்க்கையை நீ இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்துட்டாக்கா உனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஐயோ ஏடா ஆண்டவரை தேடி சர்ச்சுக்கு போறோமே, என் ஊர் பசங்க எல்லாம் ஊர் சுத்தி தெரியுறாங்க, என் நாட்டுக்கு தெரியுறாங்க, நான் வந்து எங்க போறேன் சர்ச்சுக்கு போறேனே அப்படின்னு சொல்லி புதுசா நீ ஆரம்பத்துல சர்ச்சுக்கு வரப்போது ஒரு எப்படி இருக்கு, எம்டியா இருக்கு, வெறுமையா இருக்கு. அவங்க மாதிரி நம்ம அழகா படம் பார்க்கலாம், அதே மாதிரி ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்கும். நீ சர்ச்சுக்கு வரப்போது நீ அதுவே வந்து ஆண்டவர் நீ உண்மையா இருந்து பழகிட்டே அப்படின்னா நம்ம வாழ்க்கைய ஆனா என்ன செய்யலாம் தெரியுமா?
மறுபடியும் வாழ்க்கையெல்லாம் பாரு, மறுபடியும் வாழ்க்கையெல்லாம் பாரு. ஆண்டவர் உன் கையிலேயே ரொம்ப அழகா இருப்பாரு. புரிஞ்சா வாழ்க்கையை நீ ஆண்டவர் கூட கத்தரோட இனம் பாரு. இது என்னது என் கையில இருக்குது? என்னது மைக்கா? கயிறு. இது யாராச்சும் வந்து நிமிர்த்தி வைக்க முடியுமா? நேரா வைக்க முடியுமா? ஒரு ஆள் மட்டும் வா. நீ உட்காருக்குதா? எல்லாரும் பார்க்கணும். நீ ஒரு பேசிக் ஆரம்பிச்சு பாட்டு பாட்டா ஓகே விடு, விடே விடு. இதுதான் யாரு இருக்கா? உன்னுடைய வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கை? உன்னுடைய வாழ்க்கை. உன்னை யாரு பிடிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் உன் வாழ்க்கை இருக்கு. புரிஞ்சா? உன் பெற்றோர்கள் பிடிச்சாங்க என்ன பண்ணுவாங்க? சாட்டையால் அடிக்கிறதுக்கு அடிச்சு என்ன பண்ணுவாங்க? உன்னைய ஏதாவது விதத்துல நல்லது கொண்டு வரணும்னு சொல்லி உன்னைய முயற்சிப்பாங்க. இப்படிதான். ஆனா நீ என்னதான் அடி வாங்கினாலும் உன்னால என்ன முடியாது, சீராக உன்னால வாழ முடியாது. உன்னால உன் வாழ்க்கைய பெற்றோர்களால உன் வாழ்க்கையில முடியாது, செப்பனிட முடியாது. புரிஞ்சா? நீ அதே வாழ்க்கைய நீ யார்கிட்ட கொடுக்கணும்? நீ யாருக்கு கொடுக்கணும்? ஏசப்பா கிட்ட கொடுக்கணும். அப்படி நீ ஏசப்பா கிட்ட கொடுத்தாதான் உன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? என்ன சீரா புரிஞ்சா? வாழ்க்கை எப்படி இருக்கும்? சீரா இருக்கும். புரிஞ்சா? நேரா இருக்கும். வாழ்க்கை நீ யார்கிட்ட கொடுக்கணும்? ஏசப்பா கிட்ட கொடுக்கணும். வாழ்க்கை நீ யார்கிட்ட கொடுக்குறதுன்றதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? சரி, எல்லாரும் பெரியவங்களுக்கு சேர்த்துதா? இப்ப நம்ம வேறு 4 விதைகளை